குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில்களே நேர்களே. மகாபெரிவா ஆன்மீக பயணமாக போயிட்டு முடிச்சுட்டு வடநாட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மடத்துக்கு வரப்போ சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்கா. அப்போ அபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்கிறப்ப பால் பார்த்தா நான் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார் 20. அந்த தனியாக ஒருத்தர் இருந்தார். அப்போ பூஜாவில் வச்சுன்னு இருந்தார். சரி, அந்த பால் பெரியவா அப்படி பார்க்குறப்ப அவரை கூப்பிட்டு அந்த கூஜாவில் இருந்த பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணிவிட்டு இது பண்ணார் பெரியவா. இப்போ அந்த வடநாட்டவர் சொல்கிறார், நான் கொண்டு வந்தேன் பெரியவா பால் அப்படிங்கிற பெரியவா சொல்கிறார். அது கன்றுக்குட்டி குடிச்சிட்டு பசும்பால் அபிஷேகத்துக்கு கிடைக்கிறது அபூர்வம். இது மிஷின் மூலமாக கறக்கப்பட்ட பால். இது நல்ல அன்னதானத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படட்டும் அப்படின்னார் பெரியவா. அப்போ இதில் நம்ம அந்த ஆவின் பால் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா பாலுமே அபிஷேகத்துக்கு பசும்பால் கிடைக்கிறதே அபூர்வம். கண்டிப்பாக இன்னும் கிராமங்கள் எல்லாம் பாருங்களேன், அபிஷேகம்னா தயிர் ஒட்டி அம்சை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பசும்பால் தான். ஆவின் பால் பிரசாதத்துக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாள். அபூர்வமாக கிடச்சிருக்கே அப்படின்னு பெரியவா அது ஒரு கன்றுக்குட்டி குடிச்சிட்டு கொடுத்த பால் அப்படிங்கிற பெரியவா. ஆகையால் பெரியவா ஒவ்வொரு நுணுக்கங்களும் நம்மளுக்கு சொல்லித்தரா. கண்டிப்பாக மகாபெரிவாளை நினைச்சோம்னா அனைத்து காரியமும் நடக்கும் நேரில். கண்டிப்பாக. நமஸ்காரம்.